வேடிக்கையே கிரிக்கெட்ல நடந்த 4 ஃபன்னி மூமெண்ட்ஸ். நம்பர் 1, ஒரு இங்கிலாந்து ஆஸ்திரேலியா மேட்ச்ல இயான் மோர்கன் ஒரு அற்புதமான சிக்ஸ் அடிப்பாரு. அந்த சிக்ஸ் ஆனது கிரவுண்டை விட்டு வெளியே போய் விழுந்திருக்கும். அந்த அளவுக்கு பெருசா இருந்திருக்கும். அந்த பால் கிரவுண்டுக்கு வெளியே இருந்தா ரோட்டுக்குள்ளேயே விழுந்துரும். அங்க வாக்கிங் போயிட்டு இருந்த ஒரு தாத்தா பாட்டி என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பாலை பார்த்துட்டு டக்குன்னு எடுத்துருவாங்க. எப்படி வந்துச்சுன்னு சொல்லி எல்லாம் அவங்களுக்கு தெரியாது. அந்த பால் எடுத்துட்டு இந்த பாலை வச்சுக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்திருப்பாங்க. அப்ப காமெடியா கமெண்ட்ரி பேனல்ல தான் நினைச்சு அந்த தாத்தா பாட்டியை பார்த்து ஐயோ அது எங்க பால் கொடுங்க கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. கடைசியில அந்த தாத்தா ஜென்டில்மேன் போல பால திருப்பி கொடுத்துருவாரு கிரவுண்ட் ஸ்டாஃப் கேட்ட உடனே. நம்பர் 2, கேட்ச் விடுறதுக்கு வேர்ல்டு கப் வச்சா கண்டிப்பா பாகிஸ்தான் கிரிக்கெட் டீம் தான் ஜெயிப்பாங்க. அந்த அளவுக்கு மொக்கையா ஃபீல்டிங் அவங்க பண்ணுவாங்க. அப்படிதான் 2022 ஏசியா கப்ல பனுக்கா ஒரு கேட்ச கொடுக்க அந்த கேட்ச் ஆசிஃப் அலிக்கு ஈஸி கேட்சா இருந்துச்சு. ஆனா மனசுக்குள்ள சதாப் கான் நான் ரவீந்திர ஜடேஜா நினைச்சிட்டாரு. அதனால என்ன பண்ணாருன்னா ஆசிஃப் அலிக்கு போக வேண்டிய கேட்ச இவர் டைவ் அடிக்க பிடிக்க நினைச்சு வேகமா ஓடி போய் டைவ் அடிச்சிருந்திருப்பாரு. கரெக்டா ஆசிஃப் அலி மேலேயே அவர் விழுந்துருவாரு. ஆசிஃப் அலி முட்டியானது சதாப் கானுடைய தாட மேலேயே பற்றும். ரெண்டு பேரும் அந்த இடத்துலயே படுத்துருவாங்க. 5 நிமிஷத்துக்கு மேல எந்திரிக்கவே மாட்டாங்க. அதை விட காமெடி என்னன்னு கேட்டீங்கன்னா கேட்ச விட்டாங்கல்ல, கேட்ச மட்டும் இல்ல அது சிக்ஸும் போயிருக்கும். நம்பர் 3, இங்க இங்கிலாந்து பேட்ஸ்மேன் பேட்ல பால் பட்டு பாகிஸ்தான் கீப்பர் கேட்ச் பிடிக்க அது அவுட்னு சொல்லி தான் எல்லாருக்குமே தெரியும். அந்த அளவுக்கு திக்கேஜ் தான் இருந்திருக்கும். ஆனா பாகிஸ்தான் டீம் அப்பீல் பண்ணும்போது அம்பையர் அவுட்டே கொடுத்திருக்க மாட்டாரு. அம்பையர் ஒரு மாதிரி பார்த்துட்டே இருந்திருப்பாரு. இவங்க கதறிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் பொறுமையா யோசிச்சுட்டு அவுட் கொடுத்திருந்திருப்பாரு. அது ஒண்ணு இல்ல, அம்பையர் இந்தியக்காரர் இல்ல, அதனால தான் பாகிஸ்தானை கொஞ்ச நேரம் கதற விட்டுருக்காரு. நம்பர் 4, வலத்தக்கடா மாறல பாயிற மாதிரி இங்க டேவிட் வார்னர் ஒரு ஷாட்டுக்கு போக பேட் உடஞ்சோட நிக்காம டேவிட் வார்னருடைய தலையிலேயே நங்குன்னு பற்றும். வார்னர் அவர் அறியாம வழியில துடிப்பாரு. அது பாக்குறதுக்கு செம ஃபன்னா இருக்குங்க.